ரொம்ப ஈஸியா சீஸ் பிரெட் எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துருவோமா? 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஆவன்ல ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இது காயட்டும். அதுக்குள்ள எமல்சிஃபிகேஷன் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சிட்ரிக் ஆசிட் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே கிடைக்கும். பன்னீருக்கும் சீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். பன்னீர் செய்யறதுக்கு தான் பால் நல்லா கொதிக்க விடணும். சீஸ் செய்யறதுக்கு 10 செகண்ட் நீங்க கையை வச்சு ஹோல்ட் பண்ற அளவுக்கு சூடு வந்தாலே போதும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்துட்டு வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பாலை திரிய வைக்கணும். வினிகர் ஆட் பண்றது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். எனக்கு அப்ராக்சிமேட்டா 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் தேவைப்பட்டுச்சு. பால் திரிய வச்சதுக்கு அப்புறம் சீஸ்க்கு ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பாலான மாதிரி ரொம்பவே சாஃப்டா கொலகொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே பன்னீருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம கம்ப்ளீட்டா ஸ்குவீஸ் அவுட் பண்ணி மிக்ஸி ஜார் கூட சேர்த்துட்டு நம்ம பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட் கலந்து வச்சிருந்த தண்ணி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டீங்கன்னா சூப்பரான சீஸ் பிரெட் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். கையில இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும். மயோக்கும் சீஸ் பிரெட்க்கும் உள்ள டிஃபரன்ஸையும் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி 2 வீக்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.